அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பசுக்கள் கன்றுகளை வெட்ட சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் பொதையிடங்கள், இறைச்சிக் கூடங்கள் என எங்கும் பசுக்கள் கன்றுகளை வெட்ட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. கடந்த மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தடைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பசுக்கள் கன்றுகளை வெட்ட சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பசுக்கள் கன்றுகளை வெட்ட விதித்த தடையை நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். பக்ரீத் பண்டிகை முன்னிட்டோ அல்லது வேறு எந்த நாட்களிலோ தமிழகத்தில் பசுக்கள் அல்லது கன்றுக்குட்டிகளை வதைக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை கடந்த மே 27 பிறப்பித்திருந்தது. கால்நடை பாதுகாப்பு சட்டங்களை மாநில அரசு மிக கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்து மக்கள் கட்சி நிர்வாகியான கே. சூரிய பிரசாத் தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வுதான் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக ஏற்கனவே முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. அதில் தமிழ்நாட்டு பசுவதை சட்டம் மற்றும் கால்நடைகள் பராமரிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் நாங்கள் சரியான விதிமுறைகளை செய்து வருகின்றோம். எனவே இந்த விவகாரத்தில் நீதிமன்றங்கள் தங்களது வரம்புக்குள் இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களையும் வலியுறுத்தியிருந்தார்கள். இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டில் கன்றுகள் மற்றும் பசுக்களை வெட்டுவதற்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தடை என்பதை தற்பொழுது இடைக்கால தடை என்பதை விதித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எதிர்மனுதாரர்கள் தரப்புக்கு நோட்டீஸ் என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த விஷயத்தில் ஏதேனும் தவறுகள் நடந்தால் மேற்கொண்டு பார்க்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.